வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரின்சஸ் கட் எப்படி பேப்பர்ல கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர்ல கட் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த பேப்பர் கட்டிங்க பிளவுஸ்ல போட்டு அப்படியே கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. உங்களுக்கு நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் கிளாஸ் தான் நான் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவை உங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். விருப்பம் இருக்கவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ளவுஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி ப்ளவுஸு, செகண்ட் பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் ப்ளவுஸு, தேர்ட் பார்த்தீங்க அப்படிங்கன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ். இந்த 4 தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். விருப்பம் இருக்கவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா பேப்பரை நம்ம 2ஆ ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாங்க. நம்ம ப்ளவுஸை எந்த மெத்தட்ல மடிச்சு போடுவோமோ அதே மாதிரியே பேப்பரையும் நீங்க மடிச்சு போட்டுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம தையலுக்கு வழக்கம் போல 1 இன்ச் மார்க் பண்ணி நீங்க லைன் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உயரம் உங்களுக்கு 12 இன்ச் இருக்குங்க. நம்ம ஷோல்டருக்கும் சேர்த்தே நம்ம 12 இன்ச் வச்சிருக்கோம். கரெக்ட் அளவு பார்த்தீங்கன்னா உயரம் 11 இன்ச் வருங்க. தையலுக்கு சேர்த்து 12 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நார்மல் பிளவுஸ் பேக் பீஸ் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதி நம்ம மார்க் பண்ணலாங்க. அக்குள் பகுதி பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ற பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 இன்ச் பிளவுஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 இன்ச் பிளவுஸ் இருக்கு. இதே அளவு நீங்க 38 வரைக்குமே இதே அளவை நீங்க மார்க் பண்ணா உங்களுக்கு சரியா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளவுஸோட அகலம் நம்ம 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோங்க. 9 இன்ச் மார்க் பண்ணிட்டு தையலுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நீங்க பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. அக்குள் பகுதியில வழக்கம் போல ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி நீங்க போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பேக் நெக் இறக்கம் மார்க் பண்ணிக்கலாங்க. பாத்தீங்கன்னா நம்ம 8 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு மேல கழுத்தகலம் எவ்வளவு வச்சோமோ அதே அளவை கீழே மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தையல் பழகணும்னு ஆசைப்படுறவங்க எப்படி முறையா நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெடல் போடுறதுல இருந்து பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வரைக்குமே நம்ம சேனல்ல தெளிவா வீடியோ ஒவ்வொரு நாளும் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டெய்லரிங் ஈஸியா கத்துக்கலாம். நீங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனுக்கு வந்துருங்க. அக்குள் பகுதியில அந்த வளைவு போடலாங்க. நம்ம வழக்கம் போல 1 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப அக்குள் பகுதியில 5 இன்ச் வருது. அந்த 5 இன்ச்ல பாதி உங்களுக்கு 2 இன்ச் வருங்க. அதுல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வருது. அதையும் இந்த மாதிரி டேப்பர் 2ஆ மடக்குனீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு அந்த பாதி நீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா இருக்கும். இப்ப அந்த 3 அளவுமே நீங்க ஸ்கேல் வச்சு அந்த வளைவு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்குள் பகுதியில அந்த வளைவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாவும் கரெக்டாவும் வந்துடும். நீங்க இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி பாருங்க. கீழே இடுப்பு பகுதியில நம்ம மார்க் பண்ணலாங்க. மேல பிளவுஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் மார்க் பண்ணோம். அதே 9 இன்ச்ச கீழே இடுப்பு பகுதியில மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு நீங்க லைன் போட்டுருங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பெட்டிகோட் எப்படி கட் பண்ணணும், அதே மாதிரி உள்பாவடை எப்படி கட் பண்ணி தைக்கணும், அப்புறம் பாத்தீங்கன்னா சேலையை வச்சு எப்படி லாங் ஃப்ராக் கிளாத் கட் பண்ணி எப்படி தைக்கணும், அதே மாதிரி நார்மல் கிராஸ் கட்டிங் பிளவுஸ், நேர் கட்டிங் பிளவுஸ், லைனிங் பிளவுஸ் எல்லாமே எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதியில நம்ம 2 பக்கமும் டாட் பிடிப்பாங்க. அதுக்கு எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப 9 இன்ச் வருது பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதியில, அந்த 9 இன்ச் நீங்க 2ஆ டேப் வச்சு மடக்குனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாட்டோட உயரம் பாத்தீங்கன்னா 4 இன்ச் வைக்கணுங்க. வச்சுட்டு
அந்த நம்ம டாட் அந்த அளவு மார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு அந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸா நீங்க லைன் போட்டுருங்க. இந்த மாதிரி தான் நீங்க டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா மேல உள்ள பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பீஸ் வரும், கீழே உள்ள பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வருங்க. இப்போ வந்து பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்ப பேப்பரை நம்ம கரெக்டா கட் பண்ணி எடுத்துடலாங்க. நான் வந்து இப்பதான் டெய்லரிங் வந்து புதுசா கத்துக்கிட்டு இருக்கேன், இப்பதான் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபர்ஸ்டா வந்து நான் கட் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டா ப்ளவுஸ்ல வந்து கட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி பேப்பர்ல ரஃபா வந்து மார்க் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி பார்க்கணும். அதுல உங்களுக்கு கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் தாங்க நீங்க கிளாத்துக்கே நீங்க கட் பண்ண போகணும். நீங்க பேப்பர்ல கரெக்டா கட் பண்ணி கூட அந்த பேப்பர் கட்டிங் வச்சு நீங்க ப்ளவுஸ்ல டைரக்டா போட்டு அதே அளவுல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பேக் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. நம்ம தையலுக்கு விட்டுருக்க எல்லா மார்க்கிங்கையும் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். பேக் பீஸ் பாருங்க நல்லா நீட்டா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீங்க இந்த அளவு கூட இந்த பேப்பர் கட்டிங்க கூட அப்படியே நீங்க ப்ளவுஸ்ல டைரக்டா போட்டு நீங்க கிளாத்தா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணலாங்க. முன்பக்கம் நம்ம மார்க் பண்றது பாத்தீங்கன்னா பேக் பீஸ அந்த முன்பக்கம் வெட்டுவோம் பாத்தீங்களா, அந்த பேப்பர் மேல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அக்குள் பகுதியை பாத்தீங்கன்னா அதே அளவுல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைடும் பாத்தீங்கன்னா அதே அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நம்ம முன்பக்கம் இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு பாத்தீங்கன்னா சேம் வந்து அதே அளவுல லைன் மட்டும் நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம தையலுக்கு அடையாளப்படுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம மேலே இருக்க அந்த பேக் பீஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து முன் கழுத்து இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அக்குள் பகுதியிலையும் உங்களுக்கு லைன் வந்து கரெக்டாக லைனாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதியில் நம்ம வந்து குடஞ்சி வந்து கட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அரைஞ்சு மட்டும் மார்க் பண்ணிட்டு கரெக்டா அந்த வளைவு போட்டு விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முன் கழுத்து இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச்சு நான் மார்க் பண்றேன். இப்போ வந்து மேல நம்ம கழுத்தக்குளம் 2 இன்ச்சு மார்க் பண்ணோம், அதே அளவு தாங்க இதுலயும் நம்ம கீழே 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க. இப்போ அந்த வளைவு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரைஞ்சு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அரைஞ்சு நம்ம மார்க் பண்ணலாம், இல்லை அப்படின்னா 1 இன்ச்சு கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்ப அந்த 5 இன்ச்சு வருது பாத்தீங்களா, அதான் நீங்க டேப்பா வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி நீங்க டேப்பை 2ஆ ஃபோல்டு பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த 3 அளவையும் நம்ம ஸ்கேல் வச்சு அந்த வளைவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முன் உயரம் வந்து மார்க் பண்ணலாங்க. முன் உயரம் பாத்தீங்கன்னா 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணி இந்த மாதிரி சின்னதா லைன் போட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொக்கி பீஸ் நம்ம மார்க் பண்ற பக்கத்துல 4 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப 2 பக்கமும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப நடுவுல லைனும் நம்ம போட்டுட்டோங்க. இப்ப நம்ம கிராஸா நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம நார்மலா கிராஸ்க்கு வந்து எப்படி நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அக்குள் பகுதியில எவ்வளவு அளவு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அக்குள் பகுதி பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டருக்கு நம்ம அரைஞ்சு விட்டுட்டு அதுக்கு கீழே நீங்க டேப்பை வச்சு இந்த மாதிரி நீங்க அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அளவு வருதுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா இதுல 8 இன்ச்சு வருது. இந்த 8 இன்ச்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி 4 இன்ச்சு வருங்க. அந்த 4 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணுங்க. அக்குள் பகுதியில அந்த 4 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மார்க்கிங் வந்து நீங்க அந்த 4 இன்ச்சுல நீங்க வளைவு நீங்க இந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்ணி விடணும். நீங்க நேரா போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, உங்களுக்கு கரெக்டா வராது, ஃபிட்டிங்கா இருக்காது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பெண்ட் எடுத்து வளைவு போடணுங்க. பெண்ட் அந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. இப்ப கீழேயுமே அதே மாதிரி கொஞ்சம் வளைவா போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடும் கொக்கி பீஸும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே அளவில் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ அதே மாதிரியே கீழேயும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் போட்டுக்கலாம். கீழேயும் நம்ம லைன் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி பீஸ் வர இடத்துல நம்ம மார்க் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. லைனுக்கு மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைட்லேயும் 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட அந்த வளைவு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வளைவு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பட்டி பீஸும் கிராஸ் பீஸுமே கரெக்டாக உங்களுக்கு உட்காரும். இப்போ கொக்கி பீஸில் வளைவு போட்டுட்டோம். இப்போ அந்த சைட்லேயும் இதே மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் இந்த வளைவு போட்டுக்கோங்க. இப்போ அந்த வளைவு போட்டுட்டுங்க கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வர மாதிரி தையலுக்கு நம்ம மார்க் பண்ணணும். நான் இதில் மார்க் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. கீழே இந்த வளைவு போட்டிருக்க இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு உங்களுக்கு தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவும் ஈஸியான முறையில் பிரின்சஸ் கட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் 1/4 இன்ச்சு இல்லாட்டி 1/2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிக்கோங்க. பிரின்சஸ் கட்டுங்கிறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டமா தெரியும். நீங்க வந்து அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கா நம்ம பயந்தோம், இது ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்க பேப்பர்ல முதல்ல கட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கட் பண்றது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வளைவு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த வளைவு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ அக்குள் பகுதியில் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த வளைவு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வளைவும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் முக்கோணம் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து அந்த முக்கோணத்தை கட் பண்ணுங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பக்கத்தில் இருக்க அந்த லைனையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த வளைவோடு நீங்கள் அக்குள் பகுதியோடு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸாக உங்களுக்கு கிடைக்குங்க. கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸாக கிடைக்குங்க. பாருங்க, கிராஸ் பீஸையே நம்ம 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் நம்ம தையலுக்கு நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் அடையாளப்படுத்திக்கலாங்க. பாருங்க, கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸில் ஃபோல்டிங் பக்கம் இருக்கும், அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். 2 கிராஸ் பீஸு நம்ம 2ஆக கட் பண்ணனால உங்களுக்கு இப்போ 4 பீஸாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பட்டி பீஸ் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஈஸியான முறையில். முதல்ல பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு பார்த்துட்டு இப்போ கீழே இருக்க அந்த அளவை மட்டும் நம்ம அளந்துக்கலாம். நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மேலே நம்ம மார்க் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு இருந்துச்சு கொக்கி பீஸில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இருக்குது. பட்டி பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிளாத் வர மாதிரி தான் நம்ம பேப்பர் மடித்து போடணும். இதில் பார்த்தீங்கன்னா பட்டி அகலம் வந்து 11 இன்ச்சு வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ கொக்கி பீஸில் பார்த்தீங்கன்னா அதில் 2 இன்ச்சு இருந்துச்சு. நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு 2 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி பீஸ் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அதில் 2 இன்ச்சு இருந்துச்சு. நம்ம தையலுக்கு சேர்த்து 3 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த பட்டியோட உயரம் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம 4 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த 4 இன்ச்சை இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலிருந்து கிராஸாக நம்ம லைன் போட்டுக்கலாம் ஸ்கேலை வச்சு. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டியும் கிராஸும் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகும். நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணிட்டோம். பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாங்க.
பிகினர்ஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம போட்டிருக்கோங்க. வீடியோவை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ கொக்கி பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இதில் ஃபோல்டிங் இருக்குங்க, அதையும் நம்ம கட் பண்ணி விட்டலாம். பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இந்த மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மார்க் பண்ண பிறகு ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேப்பராக இருந்தாலும் துணியாக இருந்தாலுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரன்சஸ் கட் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோங்க. பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த பேப்பரை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பிரின்சஸ் கட்டுங்கிறது உங்களுக்கு கிராஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு வித்தியாசமாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் பீஸு அதே மாதிரி பட்டி பீஸு கை எல்லாமே வந்து சேம் நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.